வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ். இன்னைக்கு குட்டி கதைகள் பகுதியில் அடுத்த 3 சுவாரஸ்ய கதைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உப்பின் மதிப்பு. அரசரின் பிறந்த நாள் அது. 3 இளவரசர்களையும் வந்து நின்று வாழ்த்தினார்கள். பேரரசர் கேட்டார், நீங்கள் என்னை எப்படி மதிக்கிறீர்கள்? மூத்த இளவரசர் சொன்னார், உங்களை நான் தங்க கற்களைப் போல் மதிக்கிறேன். மகிழ்ந்து போனார் மன்னர். நடு இளவரசர் சொன்னார், உங்களை நான் வைரக் கற்களைப் போல் மதிக்கிறேன். மனமகிழ்ந்து போனார் மாமன்னர். இளைய இளவரசர் சொன்னார், அரசே, உங்களை நான் உப்புக்கல்லாய் மதிக்கிறேன். கேட்டவுடன் இரத்த அழுத்தத்தை கூட்டிக் கொண்ட அரசர் எகிரி குதித்து ஆணையிட்டார், நான் என்ன உப்புக்கல்லா? அவ்வளவு கேவலமானவனா? இவனை சிறையில் அடையுங்கள். அந்த இளைய இளவரசர் உடனே சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் அடைப்பட்ட செய்தி அரசியாருக்கு எட்டியது. அன்றைய மதிய உணவை தானே தயாரித்தார் அரசி. அரசருக்கு தானே பரிமாறினார். வாயில் வைத்த அரசர் வைத்த வேகத்தில் துப்பினார். எதிலும் உப்பில்லையே. உப்பில்லாத உணவை எப்படி சாப்பிடுவது? அரசி சொன்னார், மாமன்னா, கேவலமான உப்பை போய் உணவில் போடலாமா? இது உணவுக்கே அவமானம் இல்லையா? இதோ தங்க கற்களும் வைர கற்களும் உப்புக்களுக்கு பதிலாக இவற்றை போட்டு சாப்பிடுங்கள். மிகவும் விலை உயர்ந்ததாயிற்றே. சிறையில் வாடிய மகனை நினைத்து கண்ணீரோடு சொன்ன அரசியின் வார்த்தைகளில் இருந்த ஞானத்தை உணர்ந்தார் மாமன்னர். இளைய இளவரசனை விடுவித்து உடனே விருந்து படைத்தார் உப்பு போட்ட உணவு வகைகளோடு. வயிற்றுக்கு ஆகாத வைரக்கருக்களுக்கு ஏக மதிப்பு, வயிற்றுக்கு ஆகும் அரிசி மணிகளுக்கு சோக மதிப்பு. என்ன பெருமை சார் இது! அடுத்த கதை. உயர் படைப்பு. படைப்புகளிலே எடை மிகுந்த படைப்பு எது? பக்தர்களிடையே விவாதம் நடந்தது. சூரியன்தான் இல்லை, சந்திரன்தான் இல்லை, இல்லை பூமிதான், அதையெல்லாம் இல்லை, செவ்வாய் கிரகம்தான். கடுமையான விவாத நேரத்தில் கடவுள் அவ்வழியே கடந்து போனார். அவரிடமே கேட்டுவிடப் போய் நின்றனர் பக்தர்கள். படைத்த பரம்பொருளே, படைப்புகளில் எடை மிகுந்த படைப்பு எது? புன்னகையுடன் கடவுள் சொன்னார், ஒரு தராசை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தனர். ஒரு பக்கத்தில் தன் படைப்புகை எல்லாம் எடுத்து வைத்தார். இன்னொரு பக்கத்தில் ஒரு மழலையின் மனதை வைத்தார். தூக்கி நிறுத்தினார். படைப்பு பகுதிகள் மேலே போக மழலையின் மனசு பகுதி கீழே போனது. கடவுள் சொன்னார், எளிய மனமே ஏற்றமிகு படைப்பு. அடுத்த கதை. உயர் மூட்டை. பணக்காரன் ஒருவன் தலையில் பணப்பையோடு போனான். ஓர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. பணப்பையை பத்திரமாய் பிடித்தபடி ஆற்றில் இறங்கி நடந்தான். நடு ஆற்றில் போனபோது வெள்ள வரத்து திடீரென அதிகமானது. நிலை தடுமாறி போனான். தாறுமாறாய் மூழ்கியதில் பணப்பை கை நழுவியது. கத்தினான், ஐயோ, யாராவது என் பணப்பையை காப்பாற்றுங்களேன். கரையில் இருந்த இளைஞன் அபய குரல் கேட்டு ஓடி வந்தான். அவனோ பணப்பையை காப்பாற்ற சொல்லி விடாமல் கத்தி கொண்டிருந்தான். உடனே ஆற்றில் பாய்ந்த இளைஞன் மிதந்து சென்ற பணமூட்டையை காப்பாற்றி கரை சேர்த்தான். அடுத்து பணக்காரனை தேடினான். காப்பாற்ற அவன் எப்போதோ ஆற்றோடு போய்விட்டிருந்தான். இளைஞன் நினைத்து கொண்டான், என் பணப்பையை காப்பாற்றுங்கள் என்று கத்தாமல் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கத்தியிருக்கலாமே. நானும் அவனை காப்பாற்றியிருப்பேன். உயிருக்கே உழவைக்கும் பணமுடிச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சுவாரஸ்ய சிந்தனை கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆதி ஸ்ட்ரென்த் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்ய கதைகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.